அவ்வளோதாங்க, ஜாலியாக வேலைய ஆரம்பித்தாச்சு. ஒரு வழியாக அப்படியே கொஞ்சம் வேலைகளை நறுக்கிட்டேன். இப்போ தான் அது பூதகணம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க யாருன்னா திருவாச்சிக்கு மேலே வரும். இந்த சிம்மம்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வேறு பேர் சொல்லுவாங்க. சிம்மையாளின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நேற்று வந்து ஒரு அக்கா ஒரு கதை என்னென்னா அதுக்கான ரியல் ஸ்டோரி என்னென்னு சொன்னாங்க. என்னென்னா சிவனுக்கு வந்து ஒரு வாகனம் இருக்குமா, சிவனோட பெட் மாதிரி. அது வந்து என்னென்னா அரக்கர்கள் வந்து அழிக்கிறதுக்காக வந்து அதை வச்சுருந்ததாகவும், ஒரு டைமில் வந்து அது ரொம்ப சேட்டை பண்ணங்காட்டி உன்னையே நீ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரான். அதனால ஃபுல்லாக அது சாப்பிட்டு அதோட உடம்பையே சாப்பிட்டு அதோட தலை மட்டும்தான் மிச்சமாச்சான் சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓ, இதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு அப்போ தான் தெரிஞ்சுது. ரொம்ப நன்றி அக்கா. அப்புறம் அவ்வளோதாங்க, முருகரும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருகர் மோல்டு போட்டு எடுத்தாச்சு. இவர் உருக்க மனசு வரல, அதனால் சரி இந்த தலை மூட்டை அப்படியே இருக்கட்டும், சும்மா அப்படியே ஞாபகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சூப்பராக வந்துட்டாருங்க முருகர். நான் கூட இந்தளவுக்கு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கல, பட் ஆனால் சூப்பராக வந்துட்டார். நீ சின்ன வேலை இருக்குங்க கொஞ்சம். இந்த இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, நான் மெழுகு உருக்கி ஊற்றின மெழுகு பத்தாமல் போயிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் அந்த தலையை எடுத்து வச்சிட்டேன்ல, தலையை மறந்துட்டேன். சரி அதே சைஸ் தானே, மொத்த மெழுகையும் உருக்கி ஊற்றுனேன், அந்த தலைக்கான மெழுகு மட்டும் பத்தாமல் போயிடுச்சு இதோட. அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் மெழுகு உருக்கி ஊற்றுனங்காட்டி ஃபுல்லாக இங்கெல்லாம் கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வந்துடுச்சு. பார்த்துக்கலாம், நம்மளுக்கு வேறு வேலை என்ன, அதனால இதை ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் கையெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. ஆமாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கை கொஞ்சம் சின்னதாக இருக்குன்ட்டு. எனக்கு சொல்லப்போனால் என் கண்ணுக்கே தெரிலங்க. நான் அதில் ஏதோ உட்காந்து நீவிட்டு இருந்தேன், ஆனால் நம்ம கண்ணுக்கு அந்த தப்பு படவே இல்லை. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் கை கொஞ்சம் சிறுசாக தான் இருக்க மாட்டிருக்கேன்ட்டு மறுபடியும் கையை பெருசு பண்ணேன். கொஞ்சம் கையை பெருசு பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த கையும் பெருசு பண்ணிட்டேங்க. இனி ஒட்டினோம்னா தெரியும், நல்லா வித்தியாசங்கள் தெரியும். அப்புறம் அவ்வளோதாங்க, இனி அம்பாள் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த முருகர்லேருந்து எடுத்த வஸ்திரமே இதுக்கும் யூஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு பார்த்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் லைட்டாக வாட்டம் பண்ணோம்னா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதோ இந்த வஸ்திரத்தை. அப்புறம் முகம் இப்போதைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் மூக்கெல்லாம் இந்த பெண்டெல்லாம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணேன். அப்புறம் இன்றைக்கி டார்கெட் என்னென்னா, இன்றைக்கி முகத்தை முடிச்சிடணும். முகத்தை முடித்து அம்பாளை முதல்ல ஒட்டி முடிச்சிடணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். அப்புறம் இது செஞ்சேங்க, நேற்று ஃபுல்லாக இதுலேயே போயிடுச்சுங்க டைமு. திருவாச்சிக்காக செஞ்சேன். திருவாச்சி சைடில் இருக்கும், இது வந்து அன்னப்பச்சின்னு சொல்லுவாங்க, இல்லை அன்ன மகர, அது மாதிரி ஃபுல்லாக